கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் செவிக்கு விருந்தாக அமையும் உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை NCSTC பிரிவு மற்றும் பெரியார் பண்பலை 90.4 இணைந்து வழங்கும் காற்றோடு கணிதம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். இந்நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது யுவராஜ். என்ன நேயர்களே, போன பகுதியில் சோட்டாபாய் அப்படின்ற ஒரு அழகான ஒரு கதையை கேட்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அதே மாதிரி இந்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்கள் நிறைய பேருக்கு கணக்கு ஏண்டா பார்க்குறோம், கணக்கே பிடிக்கல அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கைக்கு என்னடா இப்படி கணக்கு அந்த அளவுக்கு தேவைப்படுது அப்படின்னு யோசிக்கிறவங்களும் இருக்காங்க. இப்போது கணக்கு ஒரு துறையிலையும் ஒரு இடத்துலையும் எந்த அளவுக்கு பயன்படுது அப்படின்றதையும் கணக்கோட முக்கியத்துவத்தையும் இந்த பகுதியில் ரொம்பவே அழகாக சொல்லியிருக்காங்க. சரி வாங்க நேயர்களே, நம்ம உடனே நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பகுதி 1, வகுப்பறை. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் மிஸ். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டிங்களா? எஸ் மிஸ். யாரெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணலையோ அவங்களாம் ஏந்திரிங்க. மிஸ், நான் இன்னும் ஹோம்ஒர்க் பண்ணல மிஸ். ஏமா ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வரல? எனக்கு இந்த சம் எப்படி போடணும்னே தெரியல மிஸ். ஏமா நேற்று கிளாஸில் இந்த சம் எப்படி போடணும்னு நான் சொல்லி கொடுத்தேனே, அப்போ நீ கவனிக்கலையா? கவனிச்ச மிஸ், ஆனால் எனக்கு புரியவே இல்லை. புரியலன்னா நேத்தியே என்கிட்ட கிளாஸில் கேட்டிருந்துருக்கலாம்லம்மா. எனக்கு மேக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை மிஸ், அதனால தான் நான் கேட்கல. ஏமா உனக்கு மேக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை? எனக்கு மேக்ஸே சுத்தமாக பிடிக்கல மிஸ். ஏமா மேக்ஸ் பிடிக்கல உனக்கு? மேக்ஸ் எதுக்கு படிக்கிறோன்னே எனக்கு தெரியல மிஸ். இங்கிலீஷ் தமிழ் ஒரு லாங்குவேஜ், அது மற்றவங்கள்ட்ட பேசுகிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். சயின்ஸ் நம்ம டெக்னாலஜி டெவலப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். சோஷியல் நம்ம முன்னோர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த மேக்ஸ் நம்ம எங்கே மிஸ் யூஸ் பண்ணுறோம்? அடிஷன் சப்ராக்ஷன் வேணால் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஒர்க்கு, டைமு, ஸ்பீடு, ப்ராபபிலிட்டி, மெஷர்மெண்ட் இதெல்லாம் நம்ம லைஃப்பில் எங்கே யூஸ் பண்ணுறோம்? அதனால எனக்கு மேக்ஸ் பிடிக்கல மிஸ். நம்ம டே டு டே லைஃபே மேக்ஸ் இல்லாமல் கிடையாதுமா. சயின்ஸ் படிக்கிறேன்னு சயின்ஸில் என்ன வருதுன்னு நீ பார்த்துருக்கியா? நீ கண்டுபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே மேக்ஸோட அதோட ஈக்குவேஷன்ஸோடு சேர்ந்தது தான். இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் எங்கேருந்து வந்ததுன்ற மேக்ஸ்லேருந்து தான். சோஷியல் படிக்கிற சோஷியல் எங்கேருந்து வருதுங்கிற சோஷியலில் ஜாகிரஃபி படிப்பில் ஜாகிரஃபி எது சம்மந்தப்பட்டது? நிலத்தை சம்மந்தப்பட்டது. நிலம் எவ்வளோ பரப்பளவு இருக்குன்றதே நீ எப்படி கண்டுபிடிப்பனா மேக்ஸை வச்சு தான்மா கண்டுபிடிப்ப. இந்த மாதிரி மேக்ஸ் எல்லா விஷயத்துலையுமே நம்மளோட இன்க்ளூட் ஆகி நம்ம டே டு டே லைஃப்பில் வந்துட்டு தான் இருக்குது. எனக்கு புரியலை மிஸ். சரிம்மா, இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த ஃப்ராக்ஷன் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேனே அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்றது உனக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இந்த ஃப்ராக்ஷன் எங்கேருந்து வருதுன்னா ஆக்சுவலாக அடிஷன் சப்ராக்ஷன்லேருந்து தான் ஆரம்பிக்குது. அடிஷன் சப்ராக்ஷன் எதுக்கு நீ யூஸ் பண்ணுற? அடிஷன் இப்போ நான் சேர்த்து வச்சுருக்க பணம் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நான் அதை ப்ளஸ் பண்ணி தானே மிஸ் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக நான் அடிஷன் யூஸ் பண்ணுறேன். அப்போ சப்ராக்ஷன்? இப்போ நான் சேர்த்து வச்சுருக்க பணத்துலேருந்து செலவு பண்ணிட்டேன்னா என்கிட்ட மீதி எவ்வளோ பணம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் மைனஸ் பண்ணி தானே மிஸ் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக சப்ராக்ஷன் யூஸ் பண்ணுறேன். வெரி குட்மா. இந்த அடிஷன் சப்ராக்ஷனோட சிம்பிளிஃபிகேஷன் தான் இந்த மல்டிப்ளிகேஷனும் டிவிஷனும். இந்த கிளாஸில் உள்ள எல்லாருக்கும் 2 சாக்லேட் கூட நான் உன்கிட்ட சொன்னேன்னா மொத்தம் உனக்கு எத்தனை சாக்லேட் தேவைப்படும்? 2 + 2 + 4 + 2 6 + 2 8. போதும்மா. இப்படி நீ கிளாஸில் உள்ள 40 பேர்த்துக்கும் +2 +2ன்னு போட்டு எப்போ டோட்டலை கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ரொம்ப லேட் ஆகும். 2 + 2 2 + 2 2 + 2ன்னு எவ்வளோ 2 + 2 40 வரைக்கும் நீ போடணும். இதே மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணினா உனக்கு ரொம்ப ஈஸி. கிளாஸில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 40 மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போ 40 × 2ன்னு போட்டேன்னு வச்சுக்கோயேன், 80 வரும். இதுதான் ஆன்சர். ஆக்சுவலாக நீ 2 + 2 + 2ன்னு போட்டாலும் கடைசியாக உன்னோட ஆன்சர் 80 தான் வரும். இந்த 2 + 2 + 2 நீ போடுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்?
நிறைய டைம் எடுக்கும். கடைசியாக நீ ஆன்சர் கண்டுபிடிக்கிறத சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக தான் நம்ம மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம். மல்டிப்ளிகேஷனில் இப்போ என்ன பண்ணிட்டோம், மொத்தம் நம்ம எத்தனை பேர் இருக்காங்க, 40 மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த 40 மெம்பர்ஸ்க்கும் நம்ம எத்தனை சாக்லேட் கொடுக்கணும், 2 சாக்லேட்ஸ் கொடுக்கணும். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு ஆன்சர் உடனே கிடச்சிரும். 40 × 2 = 18. இதுக்காக தான் நம்ம மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம். அடுத்து நான் இப்போ டிவிஷனை பற்றி சொல்கிறேன். டிவிஷன் வந்து சப்ராக்ஷனோட சிம்பிளிஃபிகேஷன் தாம்மா. இப்போ உங்ககிட்ட ஒரு 60 சாக்லேட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோயேன். கிளாஸில் உள்ளவங்களுக்கு நான் 2 சாக்லேட்டாக கொடுக்க சொல்கிறேன். மொத்தம் எத்தனை பேர்த்துக்கு உன்னால் சாக்லேட்ஸ் கொடுக்க முடியும்? பேலன்ஸ் எவ்வளோ பேருக்கு நீ தராமல் இருந்திருப்பேன்னு நீ நினைக்கிற? இப்போ நீ அதுக்கு என்ன பண்ணுவேன்னா, சப்ராக்ஷன்னா மைனஸ் பண்ணிகிட்டே வருவேன். 2 2 2 2ன்னு. இப்போ அதே டிவிஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்தமாக உங்ககிட்ட எவ்வளோ சாக்லேட்ஸ் இருக்குது, 60 சாக்லேட்ஸ் இருக்குது. இந்த 60 சாக்லேட்ஸை நீ எத்தனையாக கொடுக்கணும், 2 கொடுக்கணும். அப்போ நீ என்ன பண்ணணுன்னா /2 அப்படின்னு போட்டினா 60 / 2 எவ்வளோ வருது, 30. அப்போ நீ 30 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் உன்னால் என்ன பண்ண முடியும், சாக்லேட்ஸ் கொடுக்க முடியும். பேலன்ஸ் உள்ள 10 மெம்பர்ஸ்க்கு உன்னால் என்ன பண்ண முடியாது, சாக்லேட்ஸ் கொடுக்க முடியாது. இப்போ சப்ராக்ட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் உனக்கு 2 சாக்லேட்டாக குறையிறப்ப என்ன ஆகும், அதுக்கு பேர் சப்ராக்ஷன். அதை ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம டிவிஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகேம்மா, இப்போ 60 சாக்லேட்ஸ் இருந்துச்சு, அது 2 பிரிக்க சொன்னப்போ 60 / 2 போட்டோம், உனக்கு 30 வந்தது. இது என்ன ஆயிடுச்சு, உன்னால் கரெக்டாக டிவைட் பண்ண முடிஞ்சது. இது 61 சாக்லேட்ஸ் இருக்குன்னு வச்சுக்க, அதை /2ன்னு போடுறப்ப உன்னால் என்ன பண்ண முடியாது, டிவைட் பண்ண முடியாது. இந்த மாதிரி டிவைட் பண்ணாத விஷயந்தான் ஃப்ராக்ஷன்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ராக்ஷன் எதுக்கு வருது? ஃபார் எக்ஸாம்பிள், 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க, ஆனால் உங்கள் கையில் 2 கேக்கு தான் இருக்குது. இந்த 2 கேக்கை உங்களால் என்ன பண்ண முடியாது, ஈக்குவலாக 3 பேர்த்துக்கும் பிரித்து தர முடியாது. எதுக்கு பேர் தாம்மா ஃப்ராக்ஷன். எதெல்லாம் உங்களால் டிவைட் பண்ண முடியலையோ அது எல்லாமே என்னன்னு சொல்லலாம்னா ஃப்ராக்ஷன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ற விஷயம் எங்கே வருது, நம்மளால் சரி சமமாக பிரிக்க முடியாத இடத்துல இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ற விஷயம்லாம் வருது. இந்த ஃப்ராக்ஷனில் மேலே போடக்கூடிய விஷயந்தான் நியூமரேட்டர், கீழே போடக்கூடிய விஷயம் டினாமினேட்டர். இந்த நியூமரேட்டர் என்னென்னா, உங்கள் கையில் மொத்தம் எத்தனை கேக்ஸ் இருக்கோ அதுதான் அந்த நியூமரேட்டர். உங்கள்கிட்ட டோட்டல் எவ்வளோ இருக்குன்றத சொல்கிறது தான் அந்த நியூமரேட்டர். மொத்தம் உங்கள் கையில் எவ்வளோ இருக்குது, 2, அதுதான் நியூமரேட்டரில் வரும், 2. அடுத்தது டினாமினேட்டர். இந்த டினாமினேட்டர்ன்றது என்னென்னா, மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுதான் அந்த டினாமினேட்டர். மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க, 3 மெம்பர்ஸ் இருக்கீங்க, அதுதான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கீழே போடணும். இப்போ என்ன வரும், 2 / 3. இப்போ 2ன்றது என்னது, நியூமரேட்டர். 3ன்றது என்னது, டினாமினேட்டர். இந்த 2ன்ற இடத்துல நீங்கள் என்ன போடுவீங்க, உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ அதை போடுவீங்க. இந்த டினாமினேட்டரில் எவ்வளோ போடுவீங்க, மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதை போடுவீங்க. இந்த விஷயம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் மாறிட்டே வரும். சாக்லேட்டுக்கு பார்த்தப்ப என்ன இருந்தது, மொத்தம் எத்தனை சாக்லேட் இருந்ததோ அதை நம்ம என்ன பண்ணோம், நியூமரேட்டரில் போட்டோம். அதை எவ்வளோவா பிரிக்கலான்னு இருந்தோம், 2 அது நம்ம என்ன பண்ணோம், டினாமினேட்டரில் போட்டோம். இந்த மாதிரி போடுறப்ப தான் நமக்கு ஃப்ராக்ஷன்ஸ் கிடைக்குது. இப்போ எதுக்கு ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணுறோன்னு எனக்கு புரியுது மிஸ். ஓகே, நாளைக்கு உன் ஹோம்ஒர்க் என்னென்னா, உங்கள் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் அவங்க மேக்ஸை எங்கே யூஸ் பண்ணுறாங்க அவங்க லைஃப்லன்றதை கேட்டுட்டு வா. ஓகே மிஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடே கிளாஸ் இஸ் ஓவர். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். Thank you, miss. பார்த்தீங்களா நேயர்களே, கணக்கு ஒரு இடத்துலையும் ஒரு துறையிலையும் எந்த அளவுக்கு பயன்படுது அப்படின்றத ரொம்பவே அழகாக சொல்லிட்டு வராங்க. இன்னும் அவங்க சொல்கிறதுக்காக காத்திருக்காங்க. ஆனால் நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு இடைவேளை போயிட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் செவிக்கு விருந்தாக அமையும் உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4.
ஒரு 5 விரலும் ஒன்றா இருக்கும். உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. ஆரம்பிச்சிட்டியா? வந்த உடனே இந்த ரேடியோவை போட்டுட்டு உட்கார்ந்துட வேண்டியது. போமா, இன்னும் எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்க, எஃப்எம்ஏ கேட்க விட மாட்டேங்க. அடடா, என்ன சண்டைங்க? பாரடி இவள, எப்ப பாரு பள்ளிக்கூடத்துல இருந்து வந்த உடனே இந்த ரேடியோ போட்டியை போட்டுட்டு உட்கார்ந்துக்கிறா. ரேடியோல வெறும் பாட்டு மட்டும் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் இல்லவே இல்லக்கா. நம்ம பெரியார் சமுதாய வானொலியில பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் போட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி எல்லாருக்குமே பயன் தரக்கூடியதா இருக்கு. அப்படியா? நான் ரேடியோனா வெறும் பாட்டு மட்டும் இல்ல போடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பயன் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமும் போடுறாங்களா? அப்ப கேட்கலாமே. ஐயா ஜாலி, இனிமே நான் தினமும் காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி கேட்பேனே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். என்ன நேயர்களே, இதுவரைக்கும் நம்மளோட நிகழ்ச்சியில ரொம்பவே அழகா கணிதங்கள் எங்கெங்க பயன்படுது அப்படின்றத சொல்லிட்டு வராங்க. அதான் நீங்க தொடர்ந்து பார்க்க போறோம். சரி வாங்க நம்மளோட நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பகுதி 2, மாணவியின் வீடு. தாத்தா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தாத்தா? சொல்லுமா, பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கேன். தாத்தா, நீங்க மேக்ஸ் எங்க தாத்தா யூஸ் பண்றீங்க? நான் பேங்க் விஷயத்துக்காக மேக்ஸ் யூஸ் பண்றேன் கண்ணு. பேங்க்லயா? பேங்க்ல எதுக்கு தாத்தா யூஸ் பண்றீங்க? தாத்தா வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆனால கண்ணு, அதுக்கு மாதம் மாதம் பென்ஷன் தருவாங்க. அதை நான் பேங்க்கில் போடுவேன். அதுக்கு எனக்கு மாதம் மாதம் வட்டி போடுவாங்கடா கண்ணு. அதை கால்குலேட் பண்ணுறதுக்காக எனக்கு மேக்ஸ் யூஸ் ஆகுது. வட்டின்னா என்ன தாத்தா? நீ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படிச்சிருக்கியா தங்கம்? படிச்சிருக்கேன் தாத்தா, ஆனால் அது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா தெரியவே இல்லை. இன்ட்ரெஸ்ட்டுங்கிறதாம்மா வட்டி. அதில் 2 வகை இருக்குது. ஒன்று சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இன்னொன்று காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம பேங்க்கில் 10,000 ரூபா பணம் போட்டோன்னா மாதம் மாதம் 100 ரூபா வட்டியாக தருவாங்க. இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். 10,000 ரூபாய்க்கு 100 ரூபா வட்டினா 100 ரூபாய்க்கு 1 ரூபா வட்டி. இப்போ யாராச்சும் உன்ட்ட மார்க் கேட்டாங்கன்னா நீ என்ன சொல்லுவ? இத்தனை பர்சன்டேஜ் எதுக்குன்னு சொல்லுவேன். ஆனால் எக்ஸாம் எழுதுனது 500 மார்க் எழுதியிருப்பேன். 500 100 கன்வெர்ட் பண்ணி பர்சன்டேஜ்னு சொல்லுவேன். அதே மாதிரி 10,000 ரூபாய்க்கு 100 ரூபா இன்ட்ரெஸ்ட்னா 100 ரூபாய்க்கு 1 ரூபா. அந்த 1 ரூபாவை தான் 1% இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னா, இப்போ நம்ம கொடுத்த பணத்துக்கு மட்டும் வட்டி போட்டாங்கன்னா அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். நம்ம வட்டி பணத்தையும் சேர்த்து வட்டி போட்டாங்கன்னா அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா 10,000 ரூபாய்க்கு 100 ரூபா வட்டி போடுவாங்க. அந்த மாதம் முடிவில் 10,100 ரூபா இருக்கும். அடுத்த மாதத்துக்கு 100 ரூபாய்க்கு 1 ரூபா வட்டி போட்டு 1 ரூபா ஆட் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதம் முடிவில் 10,201 ரூபா இருக்கும். இப்போ அந்த வட்டிக்கும் வட்டி போடுறது தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நம்ம போட்ட பணத்துக்கு மட்டும் வட்டி போட்டால் அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓ அப்படியா தாத்தா? இப்போ எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் தாத்தா. சத்யா, சத்யா இங்கே வாயேன். சொல்லுங்க அண்ணா, ஏன் கூப்பிட்டீங்க? பேனா வேணும்னு கேட்டீல, இந்தாம்மா. தேங்க்ஸ்ண்ணா. ஆனால் நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். என்னம்மா கேட்கணும் சொல்லு. மேக்ஸ் நீ எதுக்கு நான் யூஸ் பண்ணுற? பைக்கில் தினைக்கும் எவ்வளோ பெட்ரோல் போடுறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் வண்டியில் எவ்வளோ ஸ்பீடாக போகிறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நான் கணக்கு யூஸ் பண்ணுறேன். அது எப்படி நான் கால்குலேட் பண்ணுறேன்? லிட்டர்ஸுங்கிற யூனிட்டை வச்சு எனக்கு எவ்வளோ பெட்ரோல் தேவைப்படுறதுன்னு நான் தெரிஞ்சுப்பேன். 1 லிட்டருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் போகும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதை வச்சு எவ்வளோ பெட்ரோல் தேவைப்படும்னு நான் கணிச்சிப்பேன். ஸ்பீடுங்கிறது என்னன்னா, 1 நிமிஷத்துக்கு நீ எவ்வளோ மீட்டர் போகிறோங்கிறதும் 1 மணி நேரத்தில் எவ்வளோ கிலோமீட்டர் போகிறோங்கிறதும் அதை வச்சு தான் நம்ம ஸ்பீட் கால்குலேட் பண்ணுறோம். மீட்டர், கிலோமீட்டரா? அப்படின்னா என்னன்னா?
நீ ஸ்கேல் வச்சிருக்கீலம்மா, அதில் சென்டிமீட்டரில் கொடுத்துருப்பாங்களே, அதில் 100 சென்டிமீட்ரு 1 மீட்ரு, 1000 மீட்ரு வந்து 1 கிலோமீட்ரு. இப்போ புரியுது. ஆனால் இதுக்கு மட்டும்தான் மேக்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை வேற எங்கேயாச்சும் யூஸ் பண்ணுறீங்களாண்ணா? வேற இப்போ நான் வண்டியில் ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் போனேன்னா அதுக்கு எவ்வளோ பெட்ரோல் தேவைப்படும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அல்ஜிப்ரா யூஸ் பண்ணுறேன். சரிண்ணே. மாமா, நீங்கள் எங்கே மேக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க? எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா அதை நான் ஒரு மாதத்தில் முடிக்கணும்னு வச்சுக்கோயேன். இதை எத்தனை பேர் வச்சா ஒரு மாதத்தில் முடிக்கலான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் மேக்ஸ் கால்குலேட் பண்ணி அதை தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நான் நம்பர்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறப்ப என்னோடய வேலை சீக்கிரமாக முடியும். இப்போ நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அதிகமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் சம்பளம் கொடுக்கணும். ப்ராஜெக்டில் வர காசில் நம்மளுக்கு லாபமே இருக்காது. அதனால நம்மளுக்கும் லாபம் வர மாதிரி அவங்களுக்கும் லாபம் வர மாதிரி ஒர்க்கர்ஸை சேர்க்கணும் மேக்ஸ் கால்குலேட் பண்ணி. இப்போ நான் சேர்த்த லேபர்ஸ் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணால் நான் ப்ராஜெக்ட் ஒரு மாதத்தில் முடிக்கலான்னு தெரிஞ்சதுக்கு மேக்ஸ் கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்குவேன். இப்போ நம்ம கம்பெனிக்கு ஒரு ப்ராஜெக்ட் தராங்கன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸை வச்சு தான் அடுத்த ப்ராஜெக்ட் தருவாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கும் மேக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ராசஸ் தான் நீ மேக்ஸில் படிக்கிற ஒர்க் அண்ட் டைம். ஓ, மேக்ஸ் இதுக்கெல்லாம் கூட யூஸ் ஆகுதா மாமா? அப்பா, நீங்கள் எதுக்கு மேக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க? நான் என்னோடய வேலையில் ஃபுல்லாக மேக்ஸ் தாம்மா யூஸ் பண்ணுறேன். என்னோடய வேலை பில்டிங் கட்டுறதுமா. பில்டிங் கட்டணுன்னா நமக்கு ஒரு இடம் வேணும். அந்த இடத்த ஸ்கொயர் ஃபீட்டுன்ற மெஷர்மெண்ட்டால் தாம்மா நான் அளவு பண்ணுறேன். அடுத்து நான் என்ன மாதிரி பில்டிங் கட்ட போகிறேனோ அதுக்கு ஏற்றாப்புல ஒரு டிராயிங் வரைஞ்சி வச்சுக்குவேம்மா. அதுக்கு பேர் தான் ப்ளூ பிரிண்ட். அந்த ப்ளூ பிரிண்ட் வரைகிறதுக்காக ஜாமெண்ட்ரி நான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் ஃபுல்லாக ஒரு வீட்டை கட்டி முடிக்க எவ்வளோ மணல் வேணும், எவ்வளோ செங்கல் வேணும் அப்படின்றத நான் மேக்ஸ் கால்குலேட் பண்ணி தாம்மா கண்டுபிடிச்சிக்குவேன். அடுத்து நான் பேஸ்மெண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக போடணுன்றத அதுக்கு மேலே ஏற்றுற ஹைட்டையும் வெயிட்டையும் பொறுத்து தாம்மா என்னோடய பேஸ்மெண்ட்டோட ஸ்ட்ராங் இருக்கும். அதுக்கு நான் மேக்ஸ் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் எவ்வளோ ஒர்க்கர்ஸ் வச்சு நான் வேலை பார்க்கணும் அப்படின்றத மேக்ஸ் கால்குலேட் பண்ணி தாம்மா நான் தெரிஞ்சுக்கிறேன். எத்தனை ஒர்க்கர்ஸ் இருந்தால் நான் எவ்வளோ நேரத்தில் அந்த வேலையை முடிப்பேன், எவ்வளோ நேரத்தில் வீடு கட்டி முடிப்பேன் அப்படின்றதையும் நான் மேக்ஸ் கால்குலேட் பண்ணி தாம்மா தெரிஞ்சுக்கிறேன். என்னோடய வேலையில் ஃபுல்லாக மேக்ஸ் தாம்மா இருக்குது. ஓ, அப்போ மேக்ஸ் எல்லாரோட லைஃப்லேயும் இருக்காப்பா? இப்போ தான் எனக்கு தெரியுது. நான் மேக்ஸ் எங்கேயுமே யூஸ் ஆகாது, எதுக்குமே யூஸ் ஆகாது, எதுக்குடா படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் மேக்ஸ் எல்லா விஷயத்துலையும் இருக்குது. அப்பாடா, இப்போ தான் எனக்கு மேக்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்டே வந்திருக்குப்பா. இனிமேல் நான் மேக்ஸை ரொம்ப ஆர்வமாக கற்றுப்பேன். பார்த்தீங்களாங்க, மேக்ஸ் எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகுது. மேக்ஸ் இல்லாத இடமே கிடையாது. வீட்டு கணக்குலேருந்து ராக்கெட் விடுற வரைக்கும் மேக்ஸ் இல்லாத இடமே கிடையாதுங்க. இப்போயாவது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இனிமேல் பசங்கள்கிட்ட படிங்க படிங்க படிங்கன்னு சொல்கிறத விட எதுக்காக நம்ம ஒரு விஷயம் படிக்கிறோன்றதையும் அவங்கக்கிட்ட நம்ம சொல்ல கற்றுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு அதில் ஆர்வம் வரும். அவங்க எதுக்காக படிக்கிறாங்கன்றது அவங்களுக்கு தெரிஞ்சால் தானேங்க அதுக்கப்புறம் அவங்க அதில் இன்ட்ரெஸ்ட்டோடு படிப்பாங்க. எதுக்கு படிக்கிறோன்னே தெரியாமல் அவங்க படித்தா அப்புறம் அவங்களுக்கு எப்படி அதில் ஆர்வம் வரும்? அப்புறம் எப்படி அவங்க படிக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது அது என்ன மேக்ஸ் தான் இப்படி தான் போடணும்னு ஃபார்முலாஸை மட்டும் சொல்லி கொடுக்காதீங்க. எங்கே யூஸ் பண்ணுறோம், எதுக்கு அது பயன்படுது அப்படின்றதையும் அவங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அவங்க கரெக்டான நேரத்தில் அதை பயன்படுத்துவாங்க. எதுக்கு பயன்படுத்துகிறோன்னே தெரியாமல் அவங்க அதை படித்தாங்கன்னா படித்ததும் வேஸ்ட்டு, பயன்படுத்த வேண்டிய இடத்துல அவங்க பயன்படுத்துகிறதும் இல்லை. இது மேக்ஸுக்கு மட்டும் பொருந்தாதுங்க, எல்லாத்துக்குமே பொருந்தும். நம்ம எந்த விஷயம் ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதா இருந்தாலும் அது எதுக்காக நம்ம சொல்கிறோன்றத முதல்ல அவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த பாடத்துலேயே இன்ட்ரெஸ்ட் வரும். எதுக்காக படிக்கிறோன்னே அவங்களுக்கு தெரியாமல் நம்ம எதுக்கு படிக்கணும்னு யோசிச்சுட்டா அவங்க படிக்காமலே விட்டுருவாங்க. நீங்கள் ஆரம்பத்திலேயே படிப்பு எதுக்காகனா வேலை பார்க்குறதுக்கும் சம்பாதிக்கிறதுக்காகவும் மட்டும்தான் சொல்லி கொடுக்குறீங்க. அப்படி சொல்லி கொடுக்குறனால தான் அவங்களுக்கு படிப்பில் ஒரு ஆர்வமே இருக்கிறது இல்லைங்க.
அது நம்மளோட வாழ்க்கையோட சேர்ந்தது. நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்காக தான் இதை படிக்கணுன்றது முதல்ல சொல்லிக் கொடுங்க. அப்போ தான் பசங்களுக்கும் படிப்பு மேலே ஒரு ஆர்வம் வரும். ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸான நம்ம தாங்க எதுக்காக பசங்களை படிக்க வைக்கிறோன்றதை புரிஞ்சுக்கணும். படிக்க வைக்கிறது அவங்கள வாழ்க்கையில் பின்னாடி வேலைக்கு போகிறதுக்காகன்னு மட்டும்தான் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல நீங்கள் அந்த நினப்பை மாற்றுங்க. படிக்கிற விஷயம் அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க கூட வந்துட்டுருக்குன்றதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ தானேங்க பசங்களும் ஆர்வமாக இருப்பாங்க. படின்னு மட்டும் இனிமேல் சொல்லாதீங்க. எதுக்காக படிக்கிறோம், ஏன் படிக்கணும் அப்படின்றதையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமான விஷயங்க பசங்களுக்கு. என்னங்க இப்போ மேக்ஸ் எதுக்காக படிக்கிறோன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. இனிமேல் உங்கள் பசங்களுக்கு மேக்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுதுன்றது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எதுக்காக யூஸ் ஆகுதுன்றது நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். பசங்களா, நீங்களும் எதை படித்தாலும் சும்மா படிக்கணுன்றதுக்காக படிக்கக்கூடாது. ஏன் படிக்கிறோன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நமக்கு அதில் ஒரு ஆர்வமே வரும். நீங்கள் கேட்டது காற்றில் கணிதம், பெரியார் பண்பலை. என்ன நேயர்களே, இந்த நாடகத்தின் மூலமா வாழ்க்கைக்கு கணிதம் எந்த அளவுக்கு தேவைப்படுது அப்படின்றத ரொம்பவே அழகா நம்ம தெரிஞ்சிட்டோம். அது மட்டும் இல்லாம எந்தெந்த துறையில எப்படிலாம் பயன்படுது அப்படின்றத ரொம்பவே அழகா சொல்லியிருந்தாங்க. சரி நேயர்களே, நம்ம இந்த நிகழ்ச்சியோட அடுத்த பகுதிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு இடைவெளி போயிட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்தீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் செவிக்கு விருந்தாக அமையும் உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. ஒரு 5 விரலும் ஒன்னா இருக்கு. உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. ஆரம்பிச்சிட்டியா? வந்த உடனே இந்த ரேடியோவை போட்டுட்டு உட்கார்ந்துட வேண்டியது. போமா, என்னை எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்க. எஃப்எம்ஏ கேட்க விட மாட்டேங்கிற. அடடா, என்ன சண்டைங்க? பாரடி இவள, எப்ப பாரு பள்ளிக்கூடத்துல இருந்து வந்த உடனே இந்த ரேடியோ போட்டியை போட்டுட்டு உட்கார்ந்துக்கிறா. ரேடியோல வெறும் பாட்டு மட்டும் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் இல்லவே இல்லக்கா. நம்ம பெரியார் சமுதாய வானொலியில பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் போட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி எல்லாருக்குமே பயன் தரக்கூடியதா இருக்கு. அப்படியா? நான் ரேடியோனா வெறும் பாட்டு மட்டும் இல்ல போடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பயன் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமும் போடுறாங்களா? அப்ப கேட்கலாமே. ஐயா ஜாலி, இனிமே நான் தினமும் காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி கேட்பேனே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4. என்ன நேயர்களே, இப்போ நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பகுதிக்கு போக போறோம். அடுத்த பகுதி என்ன அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறது எனக்கு தெரியுது. அது என்னன்னா, இப்போ நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பகுதியா ஜெயந்தி அவர்களோட கவிதை ஒண்ண கேட்க போறோம். நீங்க இதுக்கு முன்னாடி நம்மளோட நிகழ்ச்சியில நிறைய கவிதை கேட்டிருப்பீங்க. உதாரணத்துக்கு கணிதத்தை பத்தி ஒரு கவிதை, நம்பர் 1 பத்தி, 2 பத்தி, 3 பத்தி, ஏன் கூட்டல், கழித்தல், வகுத்தல் எல்லாத்த பத்தி கூட கேட்டிருப்பீங்க. ஆனா இப்போ நம்ம
நம்பர் 4 பத்தி ஒரு கவிதை கேட்க போறோம். சரி வாங்க கவிதையை கேட்கலாம். வணக்கம் நேயர்களே, இன்றைய எங்கும் மணக்கும் கணக்கு பகுதியில் நாம் கேட்கவிருக்கும் கவிதையின் தலைப்பு 4. 3க்கு பின்னாலே வரும் 4, ஆட்டத்தில் சச்சின் வந்தாலும் வரும் 4. 3க்கு பின்னாலே வரும் 4, ஆட்டத்தில் சச்சின் வந்தாலும் வரும் 4. ஒன்றாலும் தன்னாலும் வகுபடும் எண் 4, என்றாலும் இரண்டாலும் வகுபடும் முதல் எண் 4. இரண்டதனின் வர்க்கம் 4, இரண்டிரண்டின் பெருக்கமும் 4. 2 2ஐ கூட்ட விடை 4. ஊரடங்கு உத்தரவென்றால் தடை 4. ஆம் 144. அடிப்படை கணக்கு 4, கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் என அடிப்படை கணக்கு 4. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என தொல்காப்பியர் கூற்று சொல்லும் நிலங்கள் 4. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என தொல்காப்பியர் கூற்று சொல்லும் நிலங்கள் 4. ஆண்பால் பெண்பால் ஒன்றின்பால் பலவின்பால் என்றே இலக்கணத்தில் பாலினம் 4. இப்புவியில் விலங்கினத்தின் கால்கள் 4. கால் என்றால் ஒன்றின் கீழ் 4. கால் என்றால் ஒன்றின் கீழ் 4. மேற்கூரையை தாங்குவதற்கு தூண் 4. சண்டை சச்சரவு போடுவதற்கு சுவர் 4. நம்முள்ளே துடிக்கின்ற இதயத்தின் அறைகள் 4. நமது அறம் உரைக்கின்ற வேதத்தின் மறைகள் 4. நம் தேச சின்னத்தில் சிங்கத்தின் தலைகள் 4. தட்ப வெப்ப நிலை சொல்லும் கால நிலைகள் 4. தீவு என்றால் நீர் சூழும் திசைகள் 4. கிராப் என்றால் நாம் குறிக்கும் திசைகள் 4. மாதத்தில் மறைந்திருக்கும் வாரம் 4. நாலடியாரில் விரிந்திருக்கும் அடிகள் 4. மரக்காலில் மறைந்திருக்கும் படிகள் 4. நாற்கரத்தின் பக்கங்கள் 4. மகிழ்வுந்தின் சக்கரங்கள் 4. செய்தி வினா உணர்ச்சி கட்டளை என்றே நாம் வாசிக்கும் வாக்கியத்தின் வகை 4. நிகழ்கின்ற காலத்தின் வகை 4. நேசிக்கும் இறந்த காலத்தின் வகையும் 4. யோசிக்கும் எதிர்காலத்தின் வகையும் 4. ஆசிரியப்பாவின் வகை 4. நம்மை நோக்கி அப்பாவி மரணம் வரின் துணை 4. முழு எண்கள் வகை 4. முன் தெரியும் பற்கள் 4. எப்போதும் எல்லோரும் உச்சரிக்கும் எண் 4. 4 பேர் 4 விதமா பேசுவாங்க, 4 பேருக்கு நல்லது செய், 4 காசு சேர்க்கிற வழியப்பாரு, 4ம் தெரிஞ்சவர் நீங்க என்றெல்லாம் 4 பற்றி 4ம் பேசுதலால் எப்போதும் எல்லோரும் உச்சரிக்கும் எண் 4 என்று நச்சென்று நான் சொல்ல நினைக்கின்றேன். என்றாலும் சில 4ஐ வேறு பல 4ஆய் மாற்றிடவும் விளைகின்றேன். பெண்ணின் குணங்கள் 4. அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்றனரே. அதை கனிவு துணிவு பணிவு பகிர்வு என்னும் 4 என்றிடுவோம் இனிமேல் என்றும். பொன்தாளி கழுத்தேற தேவை 4. அவை தங்கம் வெள்ளி ரொக்கம் வாகனம் என்பனரே. அதை அறிவு அமைதி அன்பு அறம் என்ற 4 ஆக்கிடுவோம் இனிமேல் என்றும். பேரழகு பட்டம் பெறுவதற்கு தேவை 4. அவை நிறம் நடை உடை இடை என்பனரே. அதை கல்வி கலை கவனம் கடமை என்ற 4 என்றிடுவோம் இனிமேல் என்றும். காதல் செய்ய கண்கள் 4 என்பனரே. அதை கருத்தொருமித்து காவியம் செய்ய கரங்கள் 4 என்றிடுவோம் இனிமேல் என்றும். மாணவர் என்றால் மகிழ்ச்சி 4. அவை ஃபேஸ்புக் இமெயில் வாட்ஸ்அப் ட்விட்டர் என்பனரே. அதனை கற்றல் கேட்டல் சிந்தித்தல் சுயமாய் செயல்படுதல் என்னும் 4 என்றிடுவோம் இனிமேல் என்றும். தஞ்சை தரணி எங்கும் இனி உச்சரிக்கும் 4 இனிமேல் பெரியார் பண்பலை 90.4. நன்றி வணக்கம். என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில 2 வித்தியாசமான பகுதிகளை நீங்க கேட்டு ரசிச்சிருப்பீங்க. இதே மாதிரி அடுத்த பகுதியில் இன்னும் வித்தியாசமான பல நிகழ்ச்சிகளோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யுவராஜ். கேளுங்க கேளுங்க, கேட்பதை சிந்தியுங்கள், சிந்திப்பதை செயலாற்றுங்கள், செயலாற்றுவதை வாழ்வாக்குங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம்.